திருவெளிப்பாடு அதிகாரம் 16. கோவிலிலிருந்து ஒலித்த ஒரு பெரும் குரலை கேட்டேன். புறப்பட்டுச் செல்லுங்கள், 7 கிண்ணங்களிலும் இருந்த கடவுளின் சீற்றத்தை மண்ணுலகின் மீது ஊற்றுங்கள் என்று அந்த 7 வானதூதர்களுக்கும் அது சொன்னது. உடனே முதலாம் வானதூதர் சென்று தம் கிண்ணத்தில் இருந்ததை மண்ணுலகின் மீது ஊற்றினார். விலங்குக்குரிய குறியை இட்டுக்கொண்டு அதன் சிலையை வணங்கி வந்த மனிதர் மீது கொடிய துன்பம் தரக்கூடிய புண்கள் உண்டாயின. பின் 2ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கடலில் ஊற்றினார். அப்பொழுது அது இறந்தோரின் இரத்தம் போன்று மாறியது. உடனே கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் மடிந்தன. 3ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை ஆறுகள் மீதும் நீரூற்றுகள் மீதும் ஊற்றினார். உடனே அவையும் இரத்தம் போல மாறின. நீர்நிலைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த வானதூதர் பின்வருமாறு சொல்ல கேட்டேன். இருக்கின்றவரும் இருந்தவருமான தூயவரே, இத்தீர்ப்புகளை வழங்கும் நீர் நீதியுள்ளவர். இறை மக்களுடையவும் இறைவாக்கினர்களுடையவும் இரத்தத்தை சிந்திய மானிடருக்கு நீர் இரத்தத்தையே குடிக்க கொடுத்தீர். இது அவர்களுக்கு தகுந்த தண்டனையே. அப்பொழுது பலிபீடத்திலிருந்து நான் கேட்ட குரல், ஆம், கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் தீர்ப்புகள் உண்மையுள்ளவை, நீதியானவை என்றது. 4ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கதிரவன் மீது ஊற்றினார். அதனால் மனிதரை நெருப்பாய் எரிக்கும் வன்மையை அது பெற்றது. உடனே மனிதர் கடும் வெப்பத்தால் எரிக்கப்பட்டனர். இந்த வாதைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த கடவுளின் பெயரை அவர்கள் பழித்தார்களே தவிர மனம் மாறி அவரை போற்றி புகழவில்லை. 5ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை விலங்கு வீற்றிருந்த அரியணை மீது ஊற்றினார். உடனே அதன் அரசை இருள் கவி கொண்டது. துன்பம் தாங்க முடியாதவர்களாய் மனிதர் தங்கள் நாவை கடித்து கொண்டனர். தங்கள் துன்பத்தையும் புண்களையும் முன்னிட்டு விண்ணக கடவுளை பழித்தார்களே தவிர தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை. 6ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை யூப்ரத்தீசு பேராற்றில் ஊற்றினார். உடனே அதன் தண்ணீர் வற்றி போனது. அதனால் கீழை நாட்டு மன்னர்கள் பயன்படுத்த பாதை உண்டாயிற்று. அரக்க பாம்பின் வாயினின்றும் போலி இறைவாக்கினர்களின் வாயினின்றும் தவளை போன்ற 3 தீய ஆவிகள் வெளிவர கண்டேன். அவை அருமடையாளங்கள் புரியும் பேய்களின் ஆவிகள். எல்லாம் வல்ல கடவுளின் பெரும் நாளில் போர் புரிந்திட உலக அனைத்தின் அரசர்களை ஒன்று கூட்ட அவை புறப்பட்டு சென்றன. இதோ, நான் திருடனை போல வருகிறேன். தாங்கள் ஆடையின்றி நடப்பதையும் பிறந்த மேனியாய் இருப்பதையும் பிறர் பார்த்திடாதவாறு தங்களின் ஆடைகளை ஆயத்தமாக வைத்திருப்போரும் விழிப்பாயிருப்போரும் பேறு பெற்றோர். எபிரேய மொழியில் அருமகதோன் எனப்படும் இடத்தில் அந்த ஆவிகள் அரசர்களை ஒன்று கூட்டின. 7ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை வான்வெளியில் ஊற்றினார். அப்பொழுது கோவிலின் அரியணையிலிருந்து எல்லாம் நிறைவேற்றப்பட்டாயிற்று என்று ஒரு பெரும் குரல் ஒலித்தது. உடனே மின்னலும் இரைச்சலும் இடிமுழக்கமும் உண்டாயின. பெரியதொரு நிலநடுக்கமும் ஏற்பட்டது. மனிதர் மண்ணில் தோன்றிய நாள் முதல் இத்துணை பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதே இல்லை. அந்த மாநகர் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. மற்ற நாடுகளின் நகர்களும் வீழ்ந்தன. கடவுள் பாபிலோன் மாநகரை நினைவில் கொண்டு தம் கடும் சீற்றம் என்ற மது நிரம்பிய கிண்ணத்தை அதற்கு குடிக்க கொடுத்தார். தீவுகள் எல்லாம் மறைந்து போயின. மலைகளும் காணப்படவில்லை. கல்மழை பெருங்கற்களாக விண்ணிலிருந்து மக்கள் மீது பெய்தது. கல்மழையால் ஏற்பட்ட இவ்வாதை மிக கொடியதாயிருந்ததால் மக்கள் கடவுளை பழித்துரைத்தார்கள். திருவெளிப்பாடு அதிகாரம் 19. இதன் பின்
பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மையுள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர்போன அந்த விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா, அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீற்றிருந்த கடவுள் முன் விழுந்து வணங்கி ஆமேன், அல்லேலூயா என்று பாடினார்கள். அரியணையிலிருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும், பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும், பேரிடி முழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டேன். அது சொன்னது: அல்லேலூயா! நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர். அவர் ஆட்சி செலுத்துகின்றார். எனவே மகிழ்வோம், பேருவகையுடன் அவரை போற்றி புகழ்வோம். ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமண விழா வந்துவிட்டது. மணமகளும் விழாவுக்கு ஆயத்தமாயிருக்கிறார். மணமகள் அணியுமாறு பளபளப்பான, தூய்மையான, விலையுயர்ந்த மெல்லிய ஆடை அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஆடை இறை மக்களின் நீதி செயல்களே. அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். தொடர்ந்து, இவை கடவுளின் உண்மையுள்ள சொற்கள் என்று சொன்னார். நான் வானதூதரை வணங்கும் பொருட்டு அவரது காலடியில் விழுந்தேன். ஆனால் அவரோ என்னிடம், வேண்டாம், இயேசுவுக்கு சான்று பகர்ந்த உனக்கும் உன் உடன்பிறப்புகளுக்கும் நான் உடன் பணியாளனே, கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார். ஏனெனில் இயேசு பகர்ந்த சான்றே இறைவாக்குகளுக்கு உயிர் மூச்சு. பின்னர் நான் விண்ணகம் திறந்திருக்க கண்டேன். அங்கே ஒரு வெண்குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஒருவர் அமர்ந்திருந்தார். நம்பிக்கைக்குரியவர், உண்மையுள்ளவர் என்பது அவருடைய பெயர். அவர் நீதியோடு தீர்ப்பளித்து போர் தொடுப்பார். அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல தென்பட்டன. அவரது தலைமேல் பல மணிமுடிகள் இருந்தன. அவரை தவிர வேறு எவருக்கும் தெரிந்திராத பெயர் ஒன்று அவர் மீது எழுதப்பட்டிருந்தது. இரத்தம் தோய்ந்த ஆடையை அவர் அணிந்திருந்தார். கடவுளின் வாக்கு என்பது அவரது பெயர். வெண்மையும் தூய்மையுமான விலையுயர்ந்த மெல்லிய ஆடை அணிந்த விண்ணக படைகள் வெண்குதிரைகளில் அவரை பின்தொடர்ந்தன. நாடுகளை தாக்குவதற்காக அவருடைய வாயிலிருந்து கூர்மையான வாள் ஒன்று வெளியே வந்தது. அவர் இருப்புக்கோல் கொண்டு அவர்களை நடத்துவார். எல்லாம் வல்ல கடவுளின் கடும் சீற்றம் என்னும் பிழிவு குழியில் திராட்சை ரசத்தை அவர் பிழிந்தெடுப்பார். அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர் என்ற பெயர் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது. பின்னர் ஒரு வானதூதர் கதிரவன் மீது நிற்பதை நான் கண்டேன். அவர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த எல்லா பறவைகளையும் பார்த்து உரத்த குரலில் கத்தி, வாருங்கள், கடவுள் அளிக்கும் பெரும் விருந்துக்கு வந்து கூடுங்கள். அரசர்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், வலியோர், படை வீரர்கள், குதிரைகள், குதிரை வீரர்கள், உரிமை குடிமக்கள், அடிமைகள், சிறியோர், பெரியோர் ஆகிய அனைவருடைய சதையையும் தின்ன வாருங்கள் என்றார். அந்த விலங்கும் மண்ணுலக அரசர்களும் அவர்களுடைய படைகளும் குதிரை மீது அமர்ந்திருந்தவரோடும் அவருடைய படைகளோடும் போர் தொடுக்குமாறு கூடியிருக்க கண்டேன். அவ்விலங்கு பிடிபட்டது. அதன் முன்னிலையில் அருமடையாளங்கள் செய்திருந்த போலி இறைவாக்கினனும்
அதனோடு சேர்ந்து பிடிபட்டான். தான் செய்த அருமடையாளங்களால் அந்த விலங்குக்குரிய குறியிட்டு கொண்டவர்களையும் அதன் சிலையை வணங்கி வந்தவர்களையும் ஏமாற்றியவன் அவனே. அந்த போலி இறைவாக்கினனும் விலங்கும் கந்தகம் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு ஏரியில் உயிரோடு எரியப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரை மீது அமர்ந்திருந்தவருடைய வாயினின்று வெளியே வந்த வாளால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் எல்லாம் அவர்களின் சதையை வயிறாரத் தின்றன. திருவெளிப்பாடு அதிகாரம் 20. பின்னர் வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டுச் சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். இறந்த ஏனையோர் அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை உயிர் பெறவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். அவர்கள் தூயோர் ஆவர். அவர்கள் மீது இரண்டாம் சாவுக்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் பணிபுரியும் குருக்களாய் இருப்பார்கள். கிறிஸ்துவோடு 1000 ஆண்டுகள் ஆட்சி புரிவார்கள். அந்த 1000 ஆண்டுகள் முடிந்ததும் சாத்தான் சிறையிலிருந்து கட்டவிழ்த்து விடப்படுவான். மண்ணகத்தின் 4 திக்குகளிலும் உள்ள நாடுகளை, அதாவது கோகு மாகோகு என்பவற்றை ஏமாற்றவும், அங்கிருந்து கடல் மணல் போன்ற பெருந்தொகையினரை போருக்கு ஒன்று திரட்டவும் அவன் புறப்பட்டு செல்வான். அவர்கள் மண்ணுலகெங்கும் பரவி சென்று இறை மக்களின் பாசறையையும் கடவுளின் அன்புக்குரிய நகரையும் சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் நெருப்பு வானத்திலிருந்து வந்து அவர்களை சுட்டெரித்தது. பின்பு அவர்களை ஏமாற்றி வந்த அலகை கந்தக நெருப்பு ஏரியில் எரியப்பட்டது. அங்கேதான் அந்த விலங்கும் அதன் போலி இறைவாக்கினனும் எரியப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இரவு பகலாக என்றென்றும் வதைக்கப்படுவார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 9. முன்னைய உடன்படிக்கையின்படி வழிபாட்டுக்குரிய ஒழுங்குகளும் மண்ணுலகை சார்ந்த திரு உறைவிடமும் இருந்தன.
அத்திரு உறைவிடத்தில் முன்கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு விளக்கு தண்டும் ஒரு மேசையும் படையல் அப்பங்களும் இருந்தன. இவ்விடத்திற்கு தூயகம் என்பது பெயர். இரண்டாம் திரைக்கு பின் திருத்தூயகம் என்னும் கூடாரம் இருந்தது. அதில் பொன் தூப பீடமும் முழுவதும் பொன் தகடு வேய்ந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன. இப்பேழையில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் ஆரோனின் தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. பேழையின் மேலே மாட்சிமிகு கெருபுகள் இரக்கத்தின் இருக்கைக்கு நிழலிட்டு கொண்டிருந்தன. இவை பற்றி இப்போது விரிவாய் கூற இயலாது. இவை இவ்வாறு அமைந்திருக்க, குருக்கள் தங்கள் வழிபாட்டு பணிகளை நிறைவேற்ற முன்கூடாரத்தில் மட்டுமே எப்போதும் நுழைவார்கள். இரண்டாம் கூடாரத்தில் தலைமை குரு மட்டுமே ஆண்டுக்கு ஒரு முறை செல்வார். அப்போது அவர் தமக்காகவும் மக்கள் அறியாமையால் செய்த பிழைகளுக்காகவும் இரத்தத்தை கொண்டு போய் படைப்பார். மேற்கூறியவற்றின் மூலம் தூய ஆவியார் முன்கூடாரம் நீடித்து இருக்கும் வரை தூயகத்திற்கு செல்லும் வழி இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை காட்டுகிறார். இக்கூடாரம் இக்கால நிலையை சுட்டி காட்டுகிறது. ஏனெனில் இக்காலத்தில் செலுத்தப்படும் காணிக்கைகளும் பலிகளும் வழிபடுகிறவரின் மனச்சான்றை நிறைவுக்கு கொண்டு வர இயலாதனவாகும். இவை உடலை சார்ந்த ஒழுங்குகளே. உண்பது பற்றியும் குடிப்பது பற்றியும் பல்வேறு வகையான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் பற்றியும் எழுந்த இவை சீரமைப்பு காலம் வரைதான் நீடிக்கும். ஆனால் இப்போது கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. ஏனெனில் விருப்ப ஆவணம் ஒன்று இருக்கிறது என்றால் அதனை எழுதியவர் இறந்துவிட்டார் என்பது மெய்ப்பிக்கப்பட வேண்டும். சாவுக்கு பின்னரே விருப்ப ஆவணம் உறுதி பெறும். அதை எழுதியவர் உயிரோடு இருக்கும் வரை அது செல்லுபடியாகாது. அதனால்தான் முன்னைய உடன்படிக்கையும் இரத்தம் சிந்தாமல் தொடங்கப்படவில்லை. திருச்சட்டத்தில் உள்ள கட்டளைகளை எல்லாம் மக்கள் அனைவருக்கும் மோசே எடுத்துரைத்த பின் கன்றுக்குட்டிகள், வெள்ளாட்டு கடாக்கள் இவற்றின் இரத்தத்தை தண்ணீரோடு கலந்து கருஞ்சிவப்பு கம்பளி நூலால் கட்டிய ஈசோப்பு செடியால் உடன்படிக்கை ஏட்டின் மீதும் மக்கள் அனைவர் மீதும் தெளித்தார். தெளிக்கும் போது கடவுள் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். அவ்வாறே கூடாரத்தின் மீதும் வழிபாட்டு கலன்கள் அனைத்தின் மீதும் அவர் இரத்தத்தை தெளித்தார். உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே
இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. ஆதலின் விண்ணகத்தில் உள்ளவற்றின் சாயல்களே இத்தகைய சடங்குகளால் தூய்மை பெற வேண்டுமென்றால் மண்ணகத்தில் உள்ளவை இவற்றிலும் சிறந்த பலிகளால் அல்லவா தூய்மை பெற வேண்டியிருக்கும். அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாயிருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமைக்கொரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 10. வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டு கடாக்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மணை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். இது பற்றி தூய ஆவியாரும், அந்நாள்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கிறார். இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார்.
எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கியிருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரையொருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டெரிக்கும் கடவுளது சீற்றமுமே எஞ்சியிருக்கும். மோசேயின் சட்டத்தை புறக்கணித்தவர் இரக்கம் பெறாமல் 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படி சாக வேண்டியிருந்தது. அப்படியென்றால் கடவுளுடைய மகனையே காலால் மிதித்தவர், தம்மை தூய்மைப்படுத்திய உடன்படிக்கையின் இரத்தத்தையே தீட்டு என்று கருதியவர், அருள் தரும் ஆவியாரையே பழித்தவர், எத்துணை கொடிய தண்டனையை பெற வேண்டியவர் என்பதை எண்ணி பாருங்கள். பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன என்றும் ஆண்டவரே தம் மக்களுக்கு தீர்ப்பு அளிப்பார் என்றும் உரைத்தவர் யார் என்பது நமக்கு தெரியுமன்றோ? வாழும் கடவுளின் கைகளில் அகப்படுவது அஞ்சத்தக்கது அல்லவா? முன்னைய நாள்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. வரவிருக்கிறவர் வந்துவிடுவார். காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கிச் செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கிச் சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆவோம்.